முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நாம் நம் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இஷானா ஃப்ரம் பாரதி அகாடமி. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஷார்ட் ஃபிலிம் ரியலாகவே ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபிலிம். அதுதான் பரிசு. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஜஸ்ட் 11 minutes தான், பட் த கண்டென்ட் இஸ் ரியலி ஆசம். இந்த ஷார்ட் ஃபிலிம் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒன்று. 2011 டிசம்பர் 25, அதாவது அந்த இயரோட கிறிஸ்மஸ் அப்போது கடலூர், நாகை, புதுச்சேரி போன்ற பகுதிகளை தானேன்ற மிகப்பெரிய புயல் தாக்கி இருந்துச்சு. அந்த புயல்னால் மாமரம், பலாமரம், தென்னை மரம்னு எல்லாமே முறிஞ்சு தரமட்டம் ஆகிடுச்சு. அந்த பேனிக் சுச்சுவேஷனில் அசீனா பர்லின் அப்படின்ற 10 வயசு சிறுமி அவங்க சைக்கிள் வாங்கிறதுக்காக சேர்த்து வச்ச பணத்தை தானே நிவாரண நிதிக்காக கொடுக்குறாங்க. இது ஒரு உண்மை நிகழ்வு. டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் இந்த உண்மை நிகழ்வை தீமா வச்சு பரிசுன்ற ஷார்ட் ஃபிலிமை கலைஞர் டிவியில் நடைபெற்ற நாளைய இயக்குனர் சீசன் 3 அப்படின்ற ப்ரோக்ராமில் ரிலீஸ் பண்ணுறாரு. சரி வாங்க கதைக்குள்ளே போய் பார்ப்போமா. இந்த கதையோட முக்கியமான கேரக்டர் 10 வயசு பொண்ணு ஏஞ்சல். அவள் ஒரு கிறிஸ்டின். ஏஞ்சலுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 3. ஃபஸ்ட்டு பைபிள் படிக்கிறது, நெக்ஸ்ட்டு செடி வளர்க்குறது, லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் சைக்கிள் வாங்கிறதுக்காக காசு சேர்த்து வைக்கிறது. அவளோட அப்பா ஒரு ட்ரங்கெட். அவங்க அம்மா பற்றி சொல்லணும்னா அவங்களோட வாழ்க்கையே ஏஞ்சலுக்காக தான். அன்னைக்கு ஒரு நாள் ஏஞ்சல் சாக்லேட் வாங்கிறதுக்காக 2 ரூபா காசு கேட்குறான். அவங்க அம்மாவும் ஒரே 2 ரூபாயா தராங்க. ஆனால் அவள் அம்மா சில்லறையா கொடுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா இதுவே சில்லறதானடி அப்படின்னு சொல்லிட்டு 2 1 ரூபாயா தராங்க. அதில் ஒரு ரூபாயை உண்டியலில் போட்டு இன்னொரு 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிக்கிறான். இந்த ஹேபிட் ரியலாகவே ஒரு வண்டர்ஃபுல் ஹேபிட் தெரியுமா? சேமிக்க பழகுதல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கணும். சரி வாங்க நம்மளும் இனிமேல் இந்த மாதிரி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். கதையை கண்டினியூ பண்ணுவோமா? அவளும் யோசிக்கிறான், இப்படி ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சா என்னைக்கு தான் நான் சேர்த்து வச்சு முடிக்கிறதுன்னு. அன்னைக்கு அவள் போகிற வழியில் 100 ரூபாய் நோட்டு ஒன்று கீழே கிடக்கிறத பார்க்குறான். ஆனால் அதை அவள் எடுத்துக்கல. அதை எடுத்து கோவில் உண்டியலில் போட்டு வந்துடுறான். அவங்க அம்மாவும் ஏண்டா அதை நீ எடுக்கலைன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, இது நம்ம காசு இல்லைம்மா, நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் அவளோட செடி எல்லாமே ஒடிஞ்சு போயிருக்கு. அவளோட பேஷன்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதானது இதுவும் ஒன்று தானே. அவள் மனசும் அதனால் ஒடிஞ்சு போயிடுச்சு. அவள் ரொம்ப சோகமாக அழுதுட்டு இருந்தாள். அப்போ தான் நியூஸில் தானே புயல் பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஏஞ்சல் உடனே அவளோட உண்டியலை எடுத்துக்கிட்டு தானே புயல் நிவாரண நிதி கொடுக்க போயிடுறான். அவள் கொடுத்த உண்டியலை வாங்கிக்கிட்டு அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் இல்லை வேண்டாம், நான் இப்போ அழுகிற மாதிரி இருக்கேன், அளவா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவள் சைக்கிள் வாங்க வச்சுருந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு போய்ட்றா. நெக்ஸ்ட் டே அந்த உண்டியல் நியூஸ்லேயும் வருது. அதை பார்த்த அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்பா உடனே ஏஞ்சல்கிட்ட, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்ப்பா, 2 மாதம் குடிக்காமல் இருந்தால் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்த ஒரு சைக்கிள் ஷோரூம் ஓனர் அவளுக்கு ஒரு சைக்கிளை கிஃப்ட் பண்ண விரும்புகிறாரு. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரும் அந்த சைக்கிளை வாங்கிட்டு போய் அந்த பாப்பாட்ட கொடுக்குறாரு. அவளும் அதை ஹாப்பியாக வாங்கிட்டு தள்ளிகிட்டே போகிறான். ஏன்னா அவள் இனிமே தான் அதை ஓட்டி பழகணும். இதுதான் திருவள்ளுவரோட 319வது குறள் சொல்லுது, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு. அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்களோ அதே நல்லது தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். இதோட இந்த ஸ்டோரி முடிவடையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டைம் டு சே பாய் பாய். மீண்டும் மற்றொரு அறிவலையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஞாயிஷானா பாரதி அகாடமியில் இருந்து. நன்றி.